உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய எங்களுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, ஜனவரி ஆரம்பித்து கடன்னு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நிற்கும். எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு புரியலை. அதுவும் கிரகப்பயிற்சி வேறு இந்த வட்டம் நம்முடைய குரு பகவான்லேருந்து சனி பகவான்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நமக்கு இப்போ ஒரு 7 மாதத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அப்பா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களையும் ஜோதிடத்தையும் கிரகத்தையும் நம்ப வச்சு உங்களுக்கு மேன்மை அடைய உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியம், தன்னம்பிக்கை, ஒடுங்க எங்களை தான் சொல்ல வரீங்க தெரிஞ்சு போச்சு, ஆனால் அது எங்கள்கிட்ட இப்போ காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜூலை 2025 முதல் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கேன் சார், மன போராட்டம் இல்லாமல் இருக்கேன் சார், உண்மையிலே இருந்தேன் சார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போன பிறகு புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த 2025 ஜூலையிலேருந்தே அழுத்தம்னா அழுத்தம், உங்கள் வீட்டு அழுத்தம் எங்கள் வீட்டு அழுத்தம்ல அழுத்தத்தில் மட்டும்தான் வாழ்ந்தீங்க. ஸோ இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து போதும், அழுத்தத்தோட தன்மை போதும்னு நினச்சிட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகளை நீக்க போகுது. ஏன்னா இப்போ தான் சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகிருக்கார். அவர் வக்கர பயிற்சி ஆனது பெஸ்ட்டு யாருக்குன்னா உங்களுக்கு தான். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகள் நிவர்த்தியாகி மனதளவில் எவ்வளோ தூரம் ஒரு அழுத்தத்தை வச்சுருந்தீங்களோ அதை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக மனசு என்ன சொல்லுதோ அதை நோக்கி சிறப்பாக மன நிறைவுடன் உங்களுடைய லைஃப்பை என்ன பண்ண போகிறீங்க, கன்னியூ பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை விட்டு என்ன பண்ண போகிறீங்க, கடந்து வர போகிறீங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, சார் மழை போல் இருந்த பிரச்சனை கடுகு போல் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கட்டாயமாக உண்டு. தன வரவுகளுக்கு பஞ்சம் இல்லை. எங்கே பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க சார், எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருந்தேன் சார், அது ஃப்ரெண்டுக்காண்டி கொடுத்தேன் அல்லது ஃபேமிலி உள்ள ஒரு ஆள்காண்டி கொடுத்தேன், என்னை நம்ப வச்சு ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான், போய் கேட்க போனால் கோவக்காரங்க சாபம் விட்றான், என்னென்னமோ பண்ணுறான் சார், அந்த பணம் எனக்கு வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பினால் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்த பணம் ஏமாற்றவர்களுடைய சூழ்ச்சியிலேருந்து வெளியே வந்து அவங்களே மீண்டும் உங்கள்கிட்ட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையிலே நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடன் பிரச்சனையில் ரொம்ப அதிகமாக சிக்கி தவிக்கிற ஒரு 5 ராசியில் நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நிற்கக்கூடிய நபர் யாருன்னு நீங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 2021 டு இப்போக்குள்ளே மேசராசிக்காரங்க கடன் வாங்காதவங்க கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ எதுக்கு கடன் வாங்கினே தெரியல, உங்களுக்காண்டி வாங்கினீங்களா புரியலை, அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போ கடனில் சிக்கி தவிப்பீங்க. ஸோ இந்த கடன் பிரச்சனை வந்து என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே படிப்படியாக இந்த ஆகஸ்ட் மாதம் தான் முதல் படி கொஞ்சம் கடன் அடைச்சேன், அதுக்கடுத்த மாதம் அப்படியே கொஞ்சம் அடைச்சேன்னு ஒரு படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்குள்ளே
ஓரளவுக்கு கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அப்போ சரியான நோக்கத்துக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சிந்தனையை செயல்படுத்துங்க. ஸோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம், பொருளாதாரத்தில் தடையில்லாத ஒரு மாதம், சரியான பாதையை நோக்கி போனால் சூப்பராக இருக்கும். பரணி வெளியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? போன மாதத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கெலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யோசிக்கிறீங்க, மறக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, குழப்புறீங்க. இந்த குழப்பமான நிலை இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு என்னங்கிறத என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கான பதிவு கொடுக்கலாம். அதே போல் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடலாம். உங்களுக்கான வழிபாடும் கொடுக்கப்படும். நம்பிக்கையுடன் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்குங்கிறது உறுதி. இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நான் சொல்லக்கூடிய வழிபாடை பண்ண ரெடினா என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். சார் அஸ்வினி மட்டும்தானா, நாங்களும் இன்னும் மன அழுத்தத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு தேவை என்னென்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், அதே போல் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, இது கமெண்ட்ஸில் வரக்கூடிய அத்தனை நம்மளுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்ன பண்ணலாம், கட்டாயமாக வழிபாடு கொடுக்கலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய மேச ராசியில் பிறந்த குடும்ப பெண்களுக்கு இவன் நாள் பட்ட கஷ்டம், உங்களை படுத்தி எடுத்தாங்களே உங்களுடைய பார்ட்னருடைய குடும்பத்தில், அவங்களுக்கான சரியான பதிலடி கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன வருத்தங்கள் மனதளவில் சமாளிச்சுக்கிருக்கீங்களோ, அனுசரித்து போவோங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எங்களை வச்சு செய்கிறாங்க சார், எங்களை படாப்படுத்துகிறாங்க சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மேசராசி பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடாக இருக்க போது, உங்களை வச்சு செஞ்சவங்களுக்கு பதிலடிக்க கொடுக்கக்கூடிய சரியான காலகட்டம். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. அதனால் வருத்தமே பட வேண்டாம். மனசில் கொஞ்சமாக பதட்டம் இருந்தாலும் தூக்கி போட்டு உன்னால் முடியும், வேறு ஒன்றும் செய்யாதீங்க, கண்ணாடி பார்த்துக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. உங்கள் மனசில் என்னென்ன வேகமும் என்னென்ன கோபமும் இருக்கோ அதை வெளிப்படையாக பேசுங்க. நீங்கள் ஜெயிக்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. உண்மையிலே இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக கிரகங்கள் என்ன பண்ண போகுது, கொடுக்க போகுது. சார் இவ்வளோ அற்புதம் கொடுக்குதே, அப்போ இந்த மாதம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜெட்டு வேகத்தில் பறக்கலாமா அப்படின்னா, எப்போவுமே ஒரு கிரகங்கள் நமக்கு நிறைய நன்மைகளும் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, சில கிரகங்கள் நமக்கு கவனம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கவனம் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் சொல்கிறாந்தா, புதியதாக யாரையும் நம்பி கடன் வாங்க வேண்டாம். இந்த அவனை நம்ம இவனை நம்ம கடனே வாங்காமல் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் ஐடியா பண்ணுங்கள். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கிடாதீங்க, அது 3 மடங்காக மாறிடும். அது ஒரு விஷயம். 2வது, இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை, நண்பர்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தூக்கி இன்னொரு காலத்துக்கு அந்த வீட்டு பக்கம் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் காலை வச்சனே வாரி விட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க, அவங்க பிரச்சனை நீங்கள் போவீங்க, அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுடைய நன்மதிப்பு கெடுக்கப்படும். அப்போ அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதையும் புதியதாக கடன் வாங்குவதிலும் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய யோகம் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமாக நடக்கும் என்பது உண்மை. நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு உண்மையிலே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்த நம்முடைய பாசக்கார அன்பார்ந்த நேயர்களுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேசின நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20லேருந்து 30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா எதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, சார் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எதுவுமே இல்லை சார், அது இல்லை சார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து 20லேருந்து 30% தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச். மீதி உள்ள 70% சொல்லி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதை வச்சுலாம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன,
தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், ஸோ அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க, எத்தனை லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் துல்லியமாக என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். ஸோ ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி.